இன்றைக்கி உங்களோட ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ஈஸியாக எப்படி இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறது அப்படின்றத வாங்க செஞ்சு காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்து ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் பிக்சரையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு நான் 250 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த லைட்டாக மேலே இருக்க தோலை இந்த மாதிரி லைட்டாக பீல் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா இந்த மாதிரி உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடுசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ இங்கே ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 3 சேர்த்துட்டு இதோடையே வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 2 தக்காளி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட 2 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா இதை வந்து பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காயத்தோடையே சேர்த்து போட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வந்து காஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான இந்த மாதிரி கிரேவியாக ரெடி ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறணும். நல்லா கெட்டியாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கொடமிளகாவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொடமிளகாவையும் இந்த மசாலாவோடையே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கொடமிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துடுறேன். அடுத்து இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கடலை மாவு சேர்க்கறதுனால நல்ல நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிரேவி கிடைக்கும். கடலை மாவை தனியாக தண்ணியில் கரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி கிரேவிலேயே சேர்த்து ஒரு வாட்டி வதக்குனதுக்கப்புறம் இல்லை தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா பச்சை வாடை அடிக்காமல் நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல மஷ்ரூமையும் கொடமிளகாவையும் வேக விட்டுறலாம். இது வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நைட் டின்னருக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப எம்மையாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். என்ன கிரேவி செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கிரேவியை உடனே போய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.